அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 25/9/2025 விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 - 10:30 மணி வரை. யமகண்டம் 6 - 7:30 மணி வரை. இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 கன்னியா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா? முக்கியமாக தடைகளாக நிறைய விஷயங்கள் அமையுதா? நாம் இப்போ இந்த வீடை கட்டிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடங்களாக நிற்கிது. அதே போல் சுபகாரியம் நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதிலும் ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். உங்களுடைய காணப்படக்கூடிய உற்சாகமான போக்கு காரணமாக செயல்களை எளிதாக ஆற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருப்தியான உணர்வு காரணமாக நீங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். தேவைகளை அடைவதற்கு அதிக பணம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் முன்பு எடுத்த விவேகமான முடிவுகள் காரணமாக இன்று நீங்கள் நல்ல வெற்றிகரமான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். உங்களிடம் உறுதியும் உற்சாகமும் காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான நிலை காணப்படும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள். செயல்திறனுக்கு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான மற்றும் வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக துணையுடன் நல்லுறவு பராமரிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு இன்று காணப்படுகிறது. உங்களுடைய எதிர்கால பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பணத்தை சேமிப்பீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான கண்ணோட்டம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். என்றாலும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை கையாளும் போது இன்று பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. தலைவலியால் பாதிக்கப்படுவீர்கள். அமைதியான போக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று திருப்தியின்மை காணப்படலாம். திட்டமிட்ட முயற்சியின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை ஜெயிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக சேமிப்பதற்கும் வாய்ப்பு இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே தண்ணீர் அதிகமாக பருக வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாளாக அமைகிறது. திட்டமிட்ட முயற்சியும் நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை வேலைகள் அதிகமாக காணப்பட்டாலும் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்திறனில் தன்னம்பிக்கை வெளிப்படும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் பராமரிப்பீர்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் கணிசமான பணம் காணப்படும்.
பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை நிறைந்த மன ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். இன்று உங்களிடம் பதட்டம் காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளோடு நல்லுறவு காணப்படாது. நேர்மறையாக பணியாற்றுவது சவாலானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும். இல்லாவிடில் உறவில் இன்று நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். உறவு பிணைப்பை வலுப்படுத்த அன்பாக இருக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் தேவையற்ற கவலைகள் காணப்படலாம். இதனால் தலைவலிக்கு ஆளாக நேரிடலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம். திட்டமிட்ட முயற்சியும் செயல்களில் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக உங்களிடம் கவனக்குறைவு காணப்படலாம். திட்டமிட்டு கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக பணியாற்றலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணை உங்களிடம் வேறுபட்டு இருப்பதாக உணர்வீர்கள். இருவரும் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இந்த நிலையை சமாளிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக பணத்தை கையாள்வது கடினமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே தண்ணீர் அதிகமாக பருகுவது நல்லது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது. ஆன்மீக ஈடுபாடு மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாகவும் சவாலானதாகவும் இருக்கும். வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய தவறான புரிந்துணர்வு காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நீங்கள் சிறிது ஏமாற்றகரமாக உணர்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகள் எடுக்கலாம். விரைவான செயல்கள் மூலமாக வெற்றி காணலாம். பணியை பொறுத்தவரை உங்களுடைய சிறந்த முயற்சி உங்கள் செயல்திறனை மேம்படுத்த முடியும். உங்களுடைய தனித்த திறனும் திறமைகளும் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும். இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருந்து மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய நிலை காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சாதகமான பலன்கள் தருவதாக காண்பீர்கள். இன்று சமநிலையோடு இருந்தால் சரியான முடிவெடுத்து வெற்றி காண முடியும். உங்களிடம் அமைதியும் திருப்தியும் காணப்படும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய தனித்த திறன் மூலமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். முயற்சிக்கான பாராட்டை மேல் அதிகாரிடமிருந்து பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள். நண்பர்களுடைய இல்லத்திற்கு துணையை அழைத்து செல்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். இன்று உங்களால் பணம் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். வலிமையோடு காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில ஏமாற்றங்கள் காணப்படலாம். எந்த விஷயத்தையும் யதார்த்தமாக கையாள வேண்டும். சவாலான சூழ்நிலைகளை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி தைரியமாக கையாள வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவு காணப்படாது. அதிகப்படியான பணிகள் கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம். பண இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறப்பாக திட்டமிட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்று வலியால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க தண்ணீரை அதிகமாக பருக வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்காது. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இன்று வெற்றி பெறுவதற்கு அமைதியான கட்டுப்பாட்டான அணுகுமுறை தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக பணியில் தவறுகளை தவிர்க்கலாம். என்றாலும் மேல் அதிகாரியிடத்தில் நன்மதிப்பை இழப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பாதிக்கப்படும். எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது மிகவும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மோசமான ஆரோக்கியம் காணப்படுகிறது. தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.